எண்ணற்ற திட்டங்களால் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஓயாத உழைப்பால் தமிழ்நாட்டையும் உயர்த்திய தன்னிகரில்லா தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி மகிழும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர். உழைப்பை தவிர வேறொன்று அறியேன் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். தனது 73வது பிறந்தநாளையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். மக்களுக்கு பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இளமை முதல் 73 வயது வரை மக்களுக்கு பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என உள்ளேன் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தனது 73வது பிறந்தநாளையொட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டிருக்கிறார். உழைப்பை தவிர வேறொன்று அறியேன் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தனது 73வது பிறந்த நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இளமை முதல் 73 வயது வரை மக்களுக்கு பணியாற்றுவதே என்னுடைய வாழ்நாள் கடமை என உள்ளேன் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? தமிழும் தமிழ்நாடும் தலை நிமிர்ந்து வரலாற்றில் நான் சிறு தொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெரும் தொண்டாற்றிடவே நினைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உறுதியோடு தான் திராவிட மாடலில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கி முன்னேற்ற பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் எனவும் உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டியிருக்கிறேன் எனவும் சொல்லியிருக்கிறார். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் போய் சேர்ந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களும் சாதனைகளும் என்று சொல்லியிருக்கிறார். தனி குணம் கொண்ட தமிழர் தலை நிமிர்ந்து வாழ்கின்றனர், நாட்டிற்கே புத்தொழியை வழங்குகின்றனர் என்று புகழும் வகையில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவுத்திறத்தால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடித்திட வேண்டும். இதற்காக என்னை இன்னும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன். இதுவே எனது பிறந்தநாள் உறுதிமொழி என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே எளிமையாக பிறந்தநாளை கொண்டாடுங்கள் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு கட்டுரை மூலமாக சொல்லியிருந்தார். தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோர் நமக்கு காட்டிய பாதையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என போர் குணத்தோடு பயணித்து வெல்வோம் என்று அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இன்று முக்கியமான மார்ச் 1 73வது பிறந்த நாளை அவர் கொண்டாட இருக்கிறார். இதற்காக அண்ணா அறிவாலயத்திலும் அதே போல கோபாலபுரம், மெரினா, பெரியார் திடல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். எண்ணற்ற திட்டங்களால் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஓயாத உழைப்பால் தமிழ்நாட்டையும் உயர்த்திய தன்னிகரில்லா தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி மகிழும் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர்.